நம்ம தமிழ்நாட்டில் வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது ஒரு ஆளுக்கு 1,50,000 ரூபா உங்கள் தலைமையில கடன் இருக்குது. அது இம்மீடியட்டாக போயிட்டு வரித்துறை ஆஃபீஸுக்கு கட்டிடுங்க. இந்த மாதம் சார், அரசியல்வாதி கிட்ட இருக்கிற சொத்து, அவங்க பதுக்கி வச்சிருக்கிற பணம், இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாலே தமிழ்நாட்டில் ₹1 கடன் இல்லாமல் ஆக்க முடியும், தெரியுமா? யாரு? வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையாம்மா? வீட்டில் யாரும் இல்லை சார், எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. நான் வரித்துறை ஆஃபீஸ்லேருந்து வரேம்மா. வரித்துறை ஆஃபீஸா? சொல்லுங்கள் சார். உங்களது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கொடுங்கம்மா. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது சார். எதுக்கு சார்? கொடுங்கம்மா சொல்கிறேன். வீட்டில் எவ்வளோ பேருமா இருக்காங்க? எங்கள் வீட்டில் இருக்கிறது 4 பேர் தான் சார். 4 பேர் தானா? ஓகே, 4 பேர் இல்லையாம்மா? இந்தம்மா, இது உங்கள் அப்பா வந்தால் கொடுத்துருமா. என்ன சார் இது? பாருமா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது ஒரு ஆளுக்கு 1,50,000 ரூபா உங்கள் தலைமையில கடன் இருக்குது. அது இம்மீடியட்டாக போயிட்டு வரித்துறை ஆஃபீஸுக்கு கட்டிடுங்க. இந்த மாதத்துக்குள்ளே கட்டினா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வரும். மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணுற வரி பணம் இந்த 10 லட்சம் கோடி கடத்தை அடைக்க போகிறாரு. எங்கள் தலைவர் உத்தரவு போட்டிருக்காரு. இம்மீடியட்டாக கட்டுங்க. சரி சார், 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த காசில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மக்கள் வரி கட்டுற பண்ணாலும் எங்கே போச்சு? என்னதான் பண்ணுறீங்க? எங்கள் தலைவர் 500 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் செய்கிறதுக்கு காசு வேணும் இல்லையா? மாதம் உங்களுக்கு 1000, 2000, 5000ன்னு கொடுக்குறாரு இல்லையா? அதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த காசு தானே. இது எல்லாம் செய்யறதுக்கு காசு வேணும் இல்லையா? காசு பத்தலாம் கடன் வாங்கி தானே ஆகணும். எங்கள் தலைவர் நல்ல நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. மக்களுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு. அதை செய்யறதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா? ஏதோ மக்கள் வரி பணத்தில் ஏதோ 5, 10 நாங்கள் ஏதோ கொஞ்சம் ஒதுக்கி எங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான், தவிர வேறெல்லாம் இது செய்யாதலாம். சரி சார், இந்த 5, 10 தான் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது எப்படி அவ்வளோ கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வைக்க முடியும்? இல்லைம்மா, மக்கள் பணத்தை மக்களுக்காக தான்மா செய்கிறோங்க நாங்கள்.